Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் Cisco உடைய free online courses with Cisco digital batch உடைய details பார்க்க போகிறோம். சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி வழங்குற ஃப்ரீ கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் அவங்க சிஸ்கோ உடைய பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருனாலும் படிக்கலாம். இங்கிலீஷில் இருக்கும், சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பிரபலமாக இருக்கக்கூடிய கோர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் மெட்டா, கூகுள், IBM, AWS இந்த மாதிரி டாப் கம்பெனிஸோடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. இப்படி கொடுக்குற மூலிமா நான் டெய்லி போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், மாஸ்டர் கிளாஸ் உடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். பிளேலிஸ்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் வித் கோட், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ஸ்காலர்ஷிப், கூகுளோடைய ஃப்ரீ கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு ரெக்வஸ்ட், என்னுடைய சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு IoT அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இங்கிலீஷில் இந்த கோர்ஸ் இருக்கும். ஃப்ரீ கோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிறது அஃபிஷியலான சிஸ்கோ வெப்சைட்டில் இருந்து 6 ஹவர்ஸ்க்கான கோர்ஸு 3 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் நம்ம எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். மற்ற 2 லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டச், அதுக்கப்புறம் ஸ்பெயினில் பேசக்கூடிய லாங்குவேஜ் ஸ்பானிஷ். நெக்ஸ்ட் இதில் IoTனா என்ன, இது ரொம்ப இப்போ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன யூஸ், நம்ம எதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் டிஜிட்டல் பேட்ச் இருக்குன்னு, அந்த பேட்ச் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க கோர்ஸ் பேட்ச். அதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே அண்ட் லிங்க்டின்ல ஆட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் பேட்ச் ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே எதை குறிக்கும்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் மாதிரி தான். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த கோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க, எப்படி எல்லாமே நம்ம இன்டர்நெட் வச்சு கனெக்ட் பண்ணி ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணோங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. டேட்டா எப்படி வேல்யூபிளாக இருக்குது, இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா இவங்க வரும்போது ஸ்டோரேஜ் இஷ்யூவில் எப்படி இவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க, இது எப்படி சால்வ் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆட்டோமேஷன் சிம்பிளாக சொன்னோம்னா, நம்ம மொபைல் ஆப்பில் இன்றைக்கி மழை வருமா, எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கு, இந்த மாதிரிலாம் காமிக்கிறதுல இதுவுமே ஒரு சிம்பிள் IoTக்கான எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். எப்படி எல்லாமே நம்ம செக்யூராக வச்சுக்கணும், ஏன்னா இன்டர்நெட்டுக்கு ஒன்ஸ் போச்சுனாவே அப்போவே நமக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா செக்யூரிட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாங்கிறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கீழே உங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சிஸ்கோவுடைய நெட்வொர்க்கிங் அகாடமியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸு 6 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக. இது மொத்தம் 6 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிறனால நமக்கு மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ்க்கு புரிஞ்சு காமனாக பேசக்கூடிய லாங்குவேஜ்னால நம்ம அதிலே தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், டச் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இருக்குது, இன்க்ளூடிங் ரஷ்யன். அச்சீவ்மெண்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ச் நீங்கள் ரெஸ்யூமே, லிங்க்டின் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எஜுகேஷன் சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னுடைய வீடியோ ஏதோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 20 ரூபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டிக்கர் பை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த லைனை ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 40, 100ன்னு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணுங்கள். பை அண்ட் சென்ட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் மூலமா கான்ட்ரிபியூட். சைபர் செக்யூரிட்டிக்கான நீட் என்ன மாதிரி அட்டாக்ஸ் டே டு லைஃப்பில் வருது, அந்த அட்டாக்ஸ்லேருந்து நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம், சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன, இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சா அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோன்னே ஹேக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கலாம், அதை எப்படி ஹேக் பண்ணுறாங்க, எப்படி நம்ம டேட்டாவை ப்ரொடெக்டாக வச்சுக்கணும், எதுக்கு நம்ம சோஷியல் மீடியாலலாம் தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணாலுமே எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம், ஆர்கனைசேஷன் டேட்டாவை எப்படி செக்யூர்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நிறைய யூத்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சைபர் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டடாக எங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரியர் பாத் நீட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கும் போதே கரியர் பாத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் எசென்ஷியல்ஸ் 1. இந்த கோர்ஸ் நான் பர்சனலாக படிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். 30 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய லேர்னிங் கேப்பபிலிட்டி பொறுத்து இது டிஃபர் ஆகலாம். 30 லேப் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி லேபும் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய டெக் ஜியான் கம்பெனி லைக் மெட்டா, நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் இது எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். அச்சீவ்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பைத்தான் எசென்ஷியலுக்கான பேட்ச் வெரிஃபைடுன்னு சொல்லி சிஸ்கோலேருந்து கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கலாம். டேட்டா டைப்ஸ், வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, லிஸ்ட்டு, கலெக்ஷன், ஃபங்க்ஷன், எக்ஸம்ஷன் இது எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இன்டெப்த்தாக இருக்கும், ஏதோ தானும் இல்லாமல் இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்காக நம்ம டேட்டா டைப் இது பண்ணுறோம், பூலியன், லிஸ்ட், லாஜிக்கல், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னங்கிறதுலாம் கிளியராக இருக்கும். டேட்டா கனெக்ஷன், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஒரு எரர் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ்க்கான ஃப்ரீ கோர்ஸ் 25 ஹவர்ஸ், 13 லேப் இருக்கும், 4 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற எல்லா லேயர்ஸும் கற்றுக் கொடுப்பாங்க. பேசிக்ஸ் கற்றுக்கலாம், உங்களுக்கு பேட்ச் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸோடைய பேசிக்ஸ், என்ன மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் பேசிக்ஸ், ஒவ்வொரு லேயர்லையும் என்னென்ன ப்ரோட்டோக்கால் வச்சு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்மால் நெட்வொர்க்கை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வயர்லெஸ் நெட்வொர்க், இப்போ நம்ம வீட்டிலே வைஃபைலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அதெல்லாம் எப்படி ரவுட்டர் மோடம்லாம் என்னது, எப்படி கனெக்ட் ஆகுது, நம்மளோட டிவைஸ்லேருந்து எப்படி ஆக்சஸ் கெயின் ஆகுது, என்ன மாதிரி ஐபி அட்ரஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ஈத்தர்நெட்னா என்ன, ப்ரோட்டோக்கால்னால் என்ன, இந்த மாதிரி நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் பிட்வீன் நெட்வொர்க்ஸ்லாம் எப்படி நடக்குது, லேன், வேன், பேன், மேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கரியர் பார்த்தும் உங்களுக்கு கீழே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டியும் இது கூட இன்டர்லிங்க்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டர்நெட்டோட சம்மந்தப்பட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம டேட்டாவை நம்ம பகிர்றோம். அப்படி இருக்கும்போது சைபர் செக்யூரிட்டி அங்கே உள்ள வரதான் செய்யும். புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ். ஃப்ரீ கோர்ஸு 6 மணி நேரம், 2 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் இருக்குது. 5 லேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட்க்கு பதிலாக டிஜிட்டல் பேட்ச் இருக்கும். பட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அனலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா கலெக்ஷன் எப்படி நடக்குது, ஏஐஎம்எல்லோடைய கான்செப்ட்ஸ், டேட்டா கரியர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏஐஎம்எல்ல இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது. நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போலாம் எல்லா காலேஜஸில் கூட இந்த வெப் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கூட விட்டுட்டு டைரெக்டாக எம்எல்ஏஐயில் ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட்னும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் டேட்டா கலெக்ஷன், ஸ்டோரேஜ், ஏஐஎம்எல் மாடல்ஸ், அல்காரிதம்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் தான் லினக்ஸோடைய எசென்ஷியல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி காஸ்ட் ஃப்ரீங்கிறத கொடுத்துருக்காங்க. காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. இன்டர்மீடியட் லெவல் 70 ஹவர்ஸ் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. என்ன கோர்ஸ் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணிங்கன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்ஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் டு அப்ளைன் இருக்கும். அதுக்கு கீழே இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டிலுக்கு கார்னரில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ சஜஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு தடவை மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் லிங்க் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.